ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து தக்காளி வச்சு ஈஸியாக எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு வச்சு எப்படி குருமா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது குருமா கிடையாதுங்க. இது ஒரு சட்னி, உருளைக்கிழங்கு சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ குக்கரில் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 தக்காளி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. தக்காளி வந்து இதுக்கு நிறையா சேர்க்கணும். இப்போது இது வந்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிக்கட்டும். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பணியாரத்துக்கு கூட இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஊத்தாப்பத்துக்கும் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு செய்வாங்க. கத்திரிக்காய் சேராதவங்க, உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நான் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதுங்க. இது நல்லா வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோம்பு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மெல்லுக்காகவும் ப்ளஸ் டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்குங்க, ஒரு ஸ்வீட் டேஸ்ட் மாதிரி. ஸோ அதுக்காக வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சோம்பு ரொம்ப கருகிறதுக்கு விட்டுறக்கூடாதுங்க. சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு எதுக்காக அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ் ட்ரபிளுங்க, அதுக்காக நான் 2 பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்தியே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டுங்க, எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. பூண்டு வந்து நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். ஒரு 6-7 பூண்டு சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். யாரெல்லாம் கரண்டி யூஸ் பண்ணாமையே குக் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் வச்சா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. நிறைய செஃப்லாம் பண்ணுறது பார்த்துருக்கேன், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இந்த குருமா வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம ட்ரை பண்ணுறது தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. உங்கள் பேபிஸ்க்கு உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வெறும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு கொடுத்தா சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும்போது இன்னும் அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்குங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க. இது பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 5-6 தக்காளி எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட. இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு தக்காளி உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா, உருளைக்கிழங்கு வந்து மண்ணாக இருக்க மாதிரி இருக்கும், அதை வந்து நல்லா கழுவி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்க விடக்கூடாது. வெங்காயத்தை வந்து கருகவும் விடக்கூடாது, பொன்னிறமாகவும் வதக்கி எடுக்கணும்.
இப்போது தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். 5 தக்காளி போட்டிங்க, 2 உருளைக்கிழங்கு போட்டாலே போதுங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்க விட்டுறக்கூடாதுங்க. இப்போதைக்கு தண்ணி சேர்க்கவும் வேணாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். எதுக்காக சிம்மில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஆயிலும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் குக் பண்ண மாதிரி இருக்குங்க. கருகிறதுக்கு விட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ கருகிறதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்தது கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் இது கூட. இது வந்து ஸ்மெல்லுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நான் நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது குழம்பு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணாலே போதுங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். முக்காப்பதம் வதங்கினா போதுங்க தக்காளி. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க, பருப்பு கடையிற மத்து வச்சு. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு சட்னி ரெடி ஆயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதாங்க, குழம்பு ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ஹெல்தி. விசில் விட்டு எடுத்துட்டாலே போதுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.